ஹலோ ஆல். இன்றைக்கி நம்ம குரூப் 2 மெயின்ஸில் ரீசனிங் சீரிஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர். ஆல்ரெடி நம்ம வந்து டைஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்க. பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோஸாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓப்பன் டைஸ் பேஸ் பண்ணி க்ளோஸ் டைஸ் பேஸ் பண்ணி எல்லா வீடியோஸுமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோங்க. ஸோ அது செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ் இந்த டாபிக்ஸில் நம்ம எப்படியெல்லாம் வந்துட்டு சால்வ் பண்ணலாம், என்னென்ன மாதிரி மாடல்ஸ் இருக்குது அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். அண்ட் நம்ம டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டைஸ் பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்க. ஸோ ஒரு சின்ன ரீகால் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நமக்கு 50 கொஸ்டின் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னா நமக்கு ஈஸியான டாபிக்ஸ் எல்லாமே குயிக்காக சால்வ் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. ஸோ அதனால் ஒரு சின்ன ரீகால் பண்ணிவிட்டு நம்ம இன்றைக்கான டாபிக்ஸ்குள்ளே வந்துட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க. 3 டிஃப்ரெண்ட் பொசிஷன் ஆஃப் த சேம் டைஸ் ஆர் ஷோன். ஃபைண்ட் த நம்பர் ஆன் த ஃபேஸ் ஆப்போசிட் த ஃபேஸ் ஷோயிங் 4. ஸோ 4க்கு ஆப்போசிட்டில் என்ன வேல்யூ இருக்குன்னு தாங்க கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், 4 எங்கெல்லாம் இருக்குன்னு செக் பண்ணுவோமாங்க. ஸோ ஃபிகர் 1ல் பாருங்கள் என்னங்க இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஓகே, ஃபிகர் 2ல் இருக்குங்களா, 2 3 6 தான் இருக்குது. ஸோ 4 இல்லை. அண்ட் ஃபிகர் 3ல் பாருங்கள் 3 5 6 தானங்க இருக்குது. ஸோ 4 இங்கேயும் இல்லை. ஸோ அடுத்து நம்ம செகண்ட் ஸ்டெப் என்னங்க பண்ணுவோம், 4க்கு அட்ஜசன்ட்டில் இருக்க இந்த 2 வேல்யூஸ், அதாவது 5ம் இந்த 6ம் பேலன்ஸ் இருக்க ஃபிகர்ஸில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோமாங்க. ஃபிகர் 2ல் பாருங்கள் நமக்கு 2 3 6 இருக்குது. அதாவது நமக்கு 6 இருக்குது பட் 5 இல்லை. ஸோ இதை நம்ம விட்டுறலாங்க. அண்ட் அதே மாதிரி தேர்ட் இமேஜில் வந்துட்டு பாருங்கள் 3 5 6 இருக்காங்க. ஸோ நமக்கு 5ம் இருக்குது, நமக்கு 6மே இருக்குங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம், பேஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் இமேஜ் இதை வச்சு நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா, நமக்கு 5ம் 6ம் காமனாக இருக்குது. ஃபஸ்ட் இமேஜில் நமக்கு 4 பேலன்ஸ் இருக்குங்க. தேர்ட் இமேஜில் 3 பேலன்ஸ் இருக்குங்க. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 4க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது தானே கேட்டிருக்காங்க. ஸோ 4க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது 3ங்க. ஆப்ஷன் டி. ஓகேங்களா. ஸோ நான் ஏன் ஃபாஸ்ட்டாக போகிறேன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க இந்த டாபிக். ஒரு சின்ன ரீகால் தான். இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் தானேங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்துட்டு கொடுத்துருவாங்க, 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. இந்த ஓப்பன் டைஸை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணோம், அதாவது ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா அது இந்த ஆப்ஷனில் என்ன மாதிரியான டைஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்கங்க. அதான் எங்கேயுமே கேட்டிருக்காங்க. ஸோ சால்வ் பண்ணலாங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பன் டைஸாக இருந்தால் நம்ம எப்படி எடுத்துப்போம், ஆல்டர்னேட்டிவாக எடுத்துப்போமா. ஸோ இந்த எக்ஸ் மார்க்குக்கு ஆல்டர்னேட்டிவானா இந்த ஷேடட் சர்க்கிள் வருமாங்க ஆப்போசிட்டாக. ஸோ இந்த எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் என்னங்க இருக்கும், இந்த ஷேடட் சர்க்கிள் வந்துட்டு இருக்குங்களா. அதே மாதிரி செகண்ட் பாருங்கள், இதை எடுத்துக்கோங்க. இந்த அன்ஷேடட் சர்க்கிளுக்கு ஆப்போசிட்டில் இந்த பாக்ஸ் வித் சர்க்கிள் இருக்குமாங்க. இது ஒரு அன்ஷேடட் சர்க்கிள். இதுக்கு ஆப்போசிட்டில் நமக்கு என்னங்க இருக்கும், இந்த பாக்ஸ் வித் சர்க்கிள் இது இருக்குமாங்க. அண்ட் தேர்ட் ஒன், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நேற்று பார்த்தோம், இந்த ஃபார்ம் பார்த்தோங்க, 7 ஃபார்ம்ஸ் பார்த்தோமா, அதில் ஒன் ஆஃப் த ஃபார்ம்ஸ் தான் இது. அதில் நம்ம இந்த ஃபார்முக்கு நம்ம சம் சால்வ் பண்ணலங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த ஸ்லைட் எடுத்துகிட்டு வந்தேன். நம்ம என்ன பார்த்தோம் அந்த ஃபார்மில், லெஃப்ட் சைடில் இருக்கிறது இந்த ரைட் சைடு இருக்க இந்த சிம்பிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்குன்னு பார்த்தோங்களா. ஸோ அப்போது எப்படி எழுதலாம், நம்ம லெஃப்ட் சைடில் நமக்கு என்னங்க இருக்குது, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது, இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே என்னங்க இருக்குது, ஒரு ரெக்டாங்கிள் இருக்குங்களா. இங்கே என்னங்க இருக்குது, இந்த மைனஸ் சிம்பிள் வந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு எதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குன்னா, இந்த ஏரோ மார்க்குக்கும் இந்த டாட்டுக்கும் ஆப்போசிட்டாக இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட், இது வந்து செகண்ட் கன்க்ளூஷன், இது வந்து தேர்டுங்க. ஸோ இதை வச்சு நம்ம செக் பண்ணி பார்ப்போங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்டு இதில் முக்கியமானது என்னென்னாங்க, நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் பாக்ஸஸ்க்கு எல்லாமே நம்ம ஆப்போசிட் என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருவோம். இந்த நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு தாங்க நம்ம ஒரு ஃபார்முக்குமே எக்ஸ்டென்ஷன் வந்து வேறு வேறு மாதிரி இருந்துச்சு. இந்த ஃபார்முக்கு நமக்கு இப்படி தாங்க எடுத்துக்கணும். ஸோ செக் பண்ணலாங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு எக்ஸ் மார்க் இருக்குங்களா. ஸோ எக்ஸ் மார்க் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரக்கூடாது, இந்த ஷேடட் சர்க்கிள் வரக்கூடாது. ஸோ வரல, அப்போ இது எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த அன்ஷேடட் சர்க்கிள் இருக்குல்லங்க, ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த பாக்ஸ் வித் சர்க்கிள் வரக்கூடாது. இங்கே இருக்குங்களா, இல்லை. ஸோ இதையுமே எடுத்துக்கலாம். அண்ட் தேர்ட் பாருங்கள், தேர்டில் முக்கியமானதுங்க, இந்த மாதிரி நம்ம பார்த்துருவோம், பட் நீங்கள் என்ன செக் பண்ணணும், சிம்பிளையும் செக் பண்ணணும். இந்த ஏரோ மார்க்கும் இந்த டாட்டும் ஒரே சைடில் இருக்கான்னு பாருங்கள் இந்த ஏரோ மார்க்கும் இந்த டாட்டும் ஒரே சைடில் தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். இந்த அப்போ இதுக்கு ஆப்போசிட் என்னங்க இருக்கணும், இந்த ரெக்டாங்கிளும் இந்த மைனஸ் இருக்க இந்த பாக்ஸ் தான் இருந்திருக்கணும், பட் இங்கே இல்லை. ஸோ இதுவுமே கரெக்டு தாங்க. அப்போ இதுவும் எடுத்துக்கலாமா.
ஸோ இந்த 3 சைட்லேயுமே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த எக்ஸ் பாக்ஸு, இந்த அன்ஷேடட் பாக்ஸு அண்ட் இங்கே இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 3மே கொடுத்துருக்காங்க. அப்போ கரெக்டு தான். இப்போது இந்த க்யூப் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுமாங்க? ஓகே, அடுத்து போகலாமா? ஆப்ஷன் பி செக் பண்ணலாங்களா? இங்கே பாருங்கள் எக்ஸ் மார்க் இருக்குது. எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் ஷேடட் சர்க்கிள் இருக்காங்க. இங்கே பாருங்கள் ஆப்ஷனில் இல்லை. ஸோ எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பாக்ஸ் வித் சர்க்கிளுக்கு ஆப்போசிட்டில் என்னங்க இருக்கணும்? இந்த அன்ஷேடட் சர்க்கிள் தானே இருக்கணும். பாருங்கள் இங்கே ஆப்போசிட்டில் இது இல்லை. ஸோ எடுத்துக்கலாம். அண்ட் இங்கே பாருங்கள் ஏரோ மார்க், அதாவது நமக்கு எப்படிங்க கொடுத்துருக்காங்க சிம்பிள்? ஒரு ஏரோ மார்க் இருக்குது, ஒரு பாக்ஸ், அதாவது இந்த ரெக்டாங்கிள் வச்சு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏரோ மார்க் இங்கே இருக்குங்க, ரெக்டாங்கிள் இங்கே இருக்குது. இந்த மாதிரி ஒன்று வந்து லெஃப்ட்லையும் ஒன்று வந்து ரைட்லேயும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டால் இந்த இமேஜ் வந்துட்டு தப்புங்க. ஸோ இது எடுத்துக்கூடாது. ஏன் அப்படின்னா எய்தர் நமக்கு இது ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கணும், இந்த ஏரோ மார்க்கும் இந்த டாட்டும் சேர்ந்து வந்திருக்கணும். நமக்கு இங்கே அப்படி வரலைங்க. ஸோ ஆப்ஷன் பி வராது. அண்ட் இங்கே சி பார்க்கலாங்களா? இங்கே ஒரு அன்ஷேடட் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் நமக்கு என்ன வந்திருக்கும்? இந்த பாக்ஸ் வித் சர்க்கிள் இருந்திருக்குமாங்க. ஸோ நமக்கு அதுதான் இருந்திருக்கும். ஸோ அட்ஜசென்ட்டில் அது இல்லை. ஸோ அதனால் இது வரலாம். அண்ட் எக்ஸ் மார்க்குக்கு பாருங்கள், எக்ஸ் மார்க்குக்கு ஆப்போசிட்டில் இந்த ஷேடட் சர்க்கிள் இருந்திருக்கணும், அது இல்லை. ஸோ அதனால் இதுவுமே வருங்க. தேர்ட் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்? சிம்பிள் ரெண்டும் ஒரே சைடு இருக்கான்னு பார்க்கணும். ஸோ நமக்கு இங்கே மைனஸ் இருக்குது, இந்த இடத்துல வந்து ரெக்டாங்கிள் இருக்குங்க. அது மாறி இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் அந்த 2 சிம்பிளுமே ஒரே சைடு தாங்க இருக்கணும். பாருங்கள் இதுதானே இருக்குது, இங்கே மேலே கீழே இருக்குது, இங்கே வந்து கீழேயும் மேலே இருக்குது. இது ஓகேங்க. ஆனால் நமக்கு இந்த ஆப்ஷன் பியில் இருந்த மாதிரி ஒன்று லெஃப்ட் சைட்லேயும் ஒன்று ரைட் சைட்லேயும் இருந்த மாதிரி தான் இருக்கக்கூடாது. ஸோ ஆப்ஷன் பி, அதாவது ஆப்ஷன் சி வந்துட்டு வருங்க. இங்கே ஏ இமேஜும் வரும், சி இமேஜுமே வரும். அடுத்தது இமேஜ் டி பாருங்கள், சர்க்கிள் இருக்குது. நமக்கு இந்த அன்ஷேடட் சர்க்கிளுக்கு ஆப்போசிட் என்னங்க இருக்குது? இந்த பாக்ஸ் வித் டாட் தானே இருக்கணும். ஸோ அது இல்லை அப்படின்னா இது வந்துட்டு வருங்க. அடுத்தது இந்த ஷேடட் சர்க்கிளுக்கு ஆப்போசிட்டில் எக்ஸ் மார்க் இருந்திருக்கணும், எக்ஸ் மார்க் இங்கே இல்லை. ஸோ இந்த சைடுமே வருங்க. தேர்ட் பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இந்த மைனஸ் சிம்பிளும் இந்த டாட்டும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் சிம்பிள் எங்கே இருக்குது? லெஃப்ட் சைடில் வந்துட்டு இருக்குது. அண்ட் இந்த டாட் எங்கெங்கே இருக்குது? இது வந்து ரைட் சைடில் வந்துட்டு இருக்குங்க. இப்படி வரலாமா? வரக்கூடாது. ஸோ இந்த இமேஜ் வராதுங்க. ஸோ நமக்கு என்ன இருக்குது? ஏவும் சியும் தான் ஃபார்ம் ஆகும் நம்ம ஃபோல்ட் பண்ணோன்னா. ஆப்ஷன் பிங்க. ஓகேங்களா? ஏவும் சியும் தான் நமக்கு ஃபார்ம் ஆகும். இப்படி தாங்க செக் பண்ணணும். நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் பாக்ஸஸ் எல்லாமே சால்வ் பண்ணிடுவோம். நமக்கு ஒரு ஃபார்மே நம்ம பார்த்ததுக்கான ரீசன் என்னென்னா, எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கிறது எதுக்கு ஆப்போசிட் அப்படின்றதுக்காக தான் நம்ம அந்த எல்லா ஃபார்ம்ஸுமே பார்த்தோம். ஸோ இது நம்ம ஆல்ரெடி ஃபார்ம் பார்த்தாச்சுங்க, சம் பார்க்கல. அதனால தான் இன்றைக்கி இந்த ஸ்லைட் எடுத்துகிட்டு வந்தேன். செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி டாபிக் போகலாங்களா? இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ். இன்றைக்கான டாபிக் இது தாங்க. இந்த டாப்பிக்கை இப்போ நான் சொல்கிற மெத்தட் தான் சால்வ் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. இதுக்கு மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம சொல்கிறது ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ். நீங்கள் இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது இப்படி ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அடுத்தது உங்களுக்கு என்ன மாதிரியான ஐடியாஸ் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த சம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இதுக்கு இப்படி தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ப்ரொசீஜரோ இல்லைனா ஒரு சொல்யூஷனோ அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த மிஸ்ஸிங் கேரக்டர் ஃப்ரம் அமாங் த கிவன் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஸோ இங்கே இந்த மிஸ்ஸிங் கேரக்டர் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மிஸ்ஸிங் கேரக்டர்னால் எதுங்க? அதாவது இந்த பாக்ஸில் என்ன வரும் அப்படி சொல்லி தாங்க கேட்டிருக்காங்க. செக் பண்ணலாங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த நம்பர்ஸ் பார்த்ததுமே நம்ம எப்படிங்க யோசிப்போம்? 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது. அதாவது இது ஒரு சீக்வன்ஸாக ஒரு சீரீஸ் மாதிரி வருது. அடுத்தது 6, 7, 8 இருக்குங்க. 10, 11, 12 இருக்குது. ஸோ இது எல்லாமே எனக்கு எப்படி வந்துடுச்சு? இந்த எல்லா ரோல் இருக்க நம்பர்ஸுமே நமக்கு ஒரு ஆர்டரில் வந்திருக்குங்க. அண்ட் அது பாருங்கள், லாஸ்ட் ரோ பாருங்கள், 58, 74 இங்கே என்னன்னே தெரியாது. ஸோ நமக்கு 2, 3, 4 வருது, 6, 7, 8 வருதுன்னா இங்கே 58, 59 அப்படி தானேங்க வந்திருக்கணும். ஸோ அப்படி வரல. அதனால் இந்த மெத்தட் வந்துட்டு வராதுங்க. நம்ம அடுத்த மெத்தட் செக் பண்ணலாமா? இது எப்படி சால்வ் பண்ணணுன்னா, இங்கே பாருங்கள், இங்கே 58 இருக்குங்களா? ஸோ 58 இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் ரோவில் இருக்க 2 நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ 6 × 10 எவ்வளோங்க? 60யா? ஸோ இந்த 60 எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்? இங்கே இருக்க ஃபஸ்ட் ரோவில் இருக்க 2ஆல் மைனஸ் பண்ணுங்க. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா 58ஆ? அந்த 58 தாங்க இது. இப்படி தான் சால்வ் பண்ணணும். செகண்டுமே இதே சீரீஸ் ஃபாலோ ஆகுதான்னு பார்க்கலாங்களா? என்ன பண்ணோம்? செகண்ட் அண்ட் தேர்ட் ரோவில் இருக்கிறத எடுத்துக்கிட்டோம். ஸோ 7 × 11 எவ்வளோங்க? 77. அதை என்ன பண்ணோம்? இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க இந்த ஃபஸ்ட் நம்பரோட மைனஸ் பண்ணி பார்த்தோங்களாங்க. 77ல் 3 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 74. அந்த 74 தாங்க இங்கே இருக்குது. அப்போது இந்த சீரீஸ் தான் நமக்கு ஃபாலோ ஆகுது. அடுத்தது
இதே மாதிரி தேர்டுமே சால்வ் பண்ணலாங்களா? ஸோ என்ன பண்ணலாம், இந்த 2 மல்டிப்ளை பண்ணுவோமா? ஸோ 8 12 எவ்வளோங்க? 96. ஸோ 96லேருந்து ஃபர்ஸ்ட் உள்ள என்ன இருக்குது? 4 இருக்குங்களா? ஸோ 4 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்னங்க வரும்? 92ங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன வரும்? 92 தாங்க வரும். எங்கே இருக்குது ஆப்ஷனில்? ஆப்ஷன் பி. இப்படி தாங்க சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து போகலாமா? அடுத்த சம் பாருங்கள். இது வந்து நமக்கு லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சால்வ் பண்ணலாங்களாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், இங்கே நமக்கு என்ன இருக்குது? இங்கே ஆல்ஃபபெட் பி கொடுத்துருக்காங்க, எஃப் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஏதோ அதாவது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 22 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எப்படி இங்கே 22 வரும்னு செக் பண்ணலாமாங்க? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பியோட வேல்யூ என்னதுங்க? 16. ஸோ இங்கே 16 எழுதலாமா? ப்ளஸ் இந்த இடத்துல பாருங்கள், எஃபோட வேல்யூ என்னதுங்க? 6. ஸோ 6 + 16 எவ்வளோங்க? 22 தானே? அந்த வேல்யூ தான் இங்கே இருக்குது. நமக்கு ஆல்ஃபபெட்டில் A to Z எல்லாருக்குமே எல்லாமே தெரியுங்க. ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, நம்ம ஃபாஸ்ட்டாக இப்போது எம் அப்படின்ற ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து 13 அப்படின்றது நமக்கு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு நமக்கு சொல்ல தெரியணும். ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்துட்டு இப்போ இங்கே அதாவது 16ம் 6ன்றது 22 நமக்கு தெரியும். ஆனால் எஃபின்னு வரும்போது நம்ம ஒரு செகண்ட் யோசிப்போம்லங்க. ஸோ அதுதான் இங்கே மேட்டர். ஸோ பார்க்கலாங்களா? அடுத்தது இதே சீக்வன்ஸ் இங்கே ஃபார்ம் ஆகுதான்னு பார்க்கலாமா? ஜி என் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜியோட வேல்யூ என்னங்க இருக்குது? 7. ஸோ ஜியோட வேல்யூ 7. நமக்கு என் என்னதுங்க? என் வந்துட்டு 14. நீங்கள் ஆல்ஃபபெட் பார்க்கும்போது ஏல இருந்து எம் வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா 1 2 இங்கே 1லேருந்து 13 வரைக்கும் வருங்க. அண்ட் நீங்கள் என்லேருந்து இசட் வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல 14லேருந்து உங்களுக்கு 26 வரைக்கும் வரும். இந்த ஆர்டரில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி வேண்டாம். இப்போ என் வந்துட்டு என்னங்க? என் வந்துட்டு 14. ஸோ 7 + 14 எவ்வளோ? 21 தானே? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதுவே இங்கே ஃபாலோ ஆகுதான்னு பார்க்கலாமா? ஸோ ஜேயோட வேல்யூ என்னங்க? 10 தானே? ஸோ ஜே வந்துட்டு நமக்கு 10. ஈயோட வேல்யூ என்னதுங்க? 5. இங்கே 5 ஆட் பண்ணோன்னா 15. ஸோ 15 இருக்குங்களா? ஓகே, இங்கேயும் அதே மாதிரி சால்வ் பண்ணுவோமாங்க. ஸோ கே அப்படின்ற ஆல்ஃபபெட் கொடுத்துட்டாங்க. அண்ட் இங்கே நமக்கு என்ன வரும்னு தெரியாது, ஏதோ ஒரு ஆல்ஃபபெட்டாக வரப்போகுது. ஈக்குவல் டு 27. ஸோ கேயோட வேல்யூ ஃபஸ்ட் என்னென்னு பார்க்கலாமாங்க. கே எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ கேயோட வேல்யூ வந்துட்டு 11. 11ஓட நம்ம எந்த நம்பரை ஆட் பண்ணாங்க நமக்கு வந்து 27 வரும்? 16 ஆட் பண்ணால் நமக்கு 27 வருமாங்க. இந்த 16ஓட ஆல்ஃபபெட் நம்பர் அதாவது என்ன லெட்டருங்க வருது? 16 இங்கே இருக்குது. ஸோ ஆல்ஃபபெட் பி. ஸோ இங்கே என்னங்க வரும்? கே + பி ஈக்குவல் டு 27. ஸோ இங்கே என்னங்க வரும்? ஆல்ஃபபெட் பி. ஆப்ஷன் பி. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணுங்க. நெக்ஸ்ட் சம் போகலாமா? இங்கே பாருங்கள், நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு உள்ள ஒரு வேல்யூ அண்ட் அதை சரௌண்ட் பண்ணி சில வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இங்கே பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 5. நம்ம ஆட் பண்ணி பார்ப்போமாங்க. ஆட் பண்ணோன்னா 6 + 4 10 15 தாங்க வருது. ஸோ 3 நம்ம மைனஸ் பண்ணோன்னா கூட இந்த இடத்துல ஓகே 12ன்னு வச்சுக்கலாம். அதுவே அதே மாதிரி நமக்கு ஆட் பண்ணி 3 மைனஸ் பண்ணால் 21 வருதான்னு செக் பண்ணலாமாங்க. இங்கே பாருங்கள், இப்போது 6 + 5 எவ்வளோங்க? 11. 11 + 7 எவ்வளோங்க? 18 வந்துடுச்சு. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? 18 + 3 இந்த இடத்துல பாருங்கள் +3 தான் இருக்குது. ஸோ இப்படி நமக்கு வரக்கூடாதுங்க. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண மெத்தட் கிடையாது. இப்போ எப்படின்னு பார்க்கலாமாங்க. இது வந்துட்டு எப்படின்னாங்க, ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளுக்கு பாருங்கள். 5 × 6 × 4 எவ்வளோங்க வரும்? 5 6 30 வருங்களா? 30 × 4 எவ்வளோங்க? 120. ஸோ இந்த 120 நான் 10ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு என்னங்க வரும்? 12 தானே வரும். அந்த 12 தாங்க இங்கே இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் இமேஜ் பாருங்கள். இதே சீரிஸ் இங்கே செகண்ட் இமேஜில் ஃபாலோ ஆகுதான்னு பார்க்கலாங்களா? 6 × 7 × 5 எவ்வளோங்க வரும்? 30 × 7 எவ்வளோ? 210 டிவைடட் பை காமனாக 10ஆல் தான் டிவைட் பண்ணோம். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 21 வருதாங்க. அதே தான். இப்போ தேர்டுக்கு சால்வ் பண்ணலாமா? தேர்டுக்கு பாருங்கள். 4 × 8 × 10 டிவைடட் பை காமனாக என்ன இதால் டிவைட் பண்ணோம்? 10ஆல். ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 8 × 4 எவ்வளோங்க? 32 தானே? இப்போ 32 தான் ஆன்சர். ஆப்ஷன் எங்கே இருக்குது? சி. ஓகேங்களா? ஈஸியாக இருக்குங்களா? இவ்வளோ தாங்க. நம்ம அதாவது இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எல்லாத்தையுமே இங்கே வெளியில் இருக்க எல்லா வேல்யூத்தையுமே நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி காமனாக 10
அப்படின்ற ஒரு வேல்யூவால் டிவைட் பண்ணியிருக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணாலுமே ஆட் பண்ணுறீங்க, இல்லை சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க, மல்டிப்ளை, டிவைட் எது பண்ணினீங்கனாலுமே காமன் வேல்யூ தாங்க வந்துட்டு எல்லா இமேஜுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 4th சம் போகலாங்களா? 4th சம் பாருங்கள். ஓகே, இது பார்க்க எப்படிங்க இருக்குது? இப்போது நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள். 19 - 13 எவ்வளோங்க வரும்? 6 தான் வரும். ஸோ இங்கே வராது. இந்த வேல்யூஸ் எல்லாமே நமக்கு பெருசாக இருக்குது. ஸோ இங்கே வராதுல்லங்க. ஓகே, ஸோ நம்ம எப்போவுமே என்ன பண்ணோம்னாங்க, அடிஷன்லேருந்து போகணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி பார்க்கலாங்களா? அடிஷன், அதாவது ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மைனஸ் பண்ணி பாருங்கள், அப்புறம் மல்டிப்ளை பண்ணுங்கள், அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்கொயர் பண்ணுறது அதெல்லாமே நம்ம அப்புறம் பார்க்கலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி பார்க்கலாமாங்க? இப்போ 13 + 19 எவ்வளோங்க வரும்? 32 வந்துட்டு வருமா? ஸோ இந்த 32வை நான் ஏதோ ஒரு வேல்யூவால் டிவைட் பண்ணுறேங்க. அப்படி டிவைட் பண்ணால் எனக்கு வந்து 4 வருது. அப்போ நான் என்ன வேல்யூவால் டிவைட் பண்ணியிருப்பேன்? 8ஆல் டிவைட் பண்ணியிருப்பேனா? இப்படி தாங்க இது வந்து செக் பண்ணலாமாங்க இதே சீரிஸ் தான் ஃபாலோ ஆகுதான்னு சொல்லிட்டு. இப்போது செகண்டுக்கு பாருங்கள், 71 இருக்குங்க. இப்போ 9 ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோங்க வரும்? 80 வருங்களா? ஸோ இந்த 80யை நான் 8ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 10 வருமா? ஸோ அந்த 10 தாங்க இங்கே இருக்குது. இப்போ இதே மாதிரி தேர்ட் இமேஜ்க்கும் வந்துட்டு பார்க்கலாங்களா? தேர்ட் பாருங்கள், 128 + 32 எவ்வளோங்க வரும்? 160 வந்துட்டு வருங்களா? 160 தானே வரும். ஸோ 160 டிவைடட் பை காமனாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 8ஆல் தாங்க டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ 8ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா என்னங்க வரும்? 20 தானே வரும். ஸோ 20 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி. ஓகேங்களா? இந்த மாதிரி தாங்க சால்வ் பண்ணணும். காமனாக நம்ம லாஸ்ட் சம்மே பார்த்தோம், 10ஆல் காமனாக எல்லாத்தையுமே டிவைட் பண்ணோம். இங்கேயுமே நம்ம காமனாக 8ஆல் தாங்க டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ காமனாக இருக்க நம்பர்ஸ் மாறக்கூடாது நமக்கு. இந்த மாடல் சம் பாருங்கள். இங்கே என்னங்க கொடுத்துருக்காங்க? ஒரு சர்க்கிள் இருக்குது. சர்க்கிள்குள்ளே ஒரு வேல்யூ இருக்குது அண்ட் அதை சரவுண்ட் பண்ணி சில நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? ஆட் தானே பண்ணி பார்ப்போம். ஸோ ஆட் பண்ணி பார்க்கலாங்களா? இங்கே நமக்கு என்ன வரும்? 8 + 2 10 வருங்களா? ப்ளஸ் இங்கே 6 + 6 12 வருங்களா? அப்போ நமக்கு என்ன வருது? 22 தான் வந்துட்டு வருது. ஆனால் நமக்கு இங்கே 36 இருக்குங்க. ஸோ ஆட் பண்ணால் நமக்கு வந்துட்டு வரல. அடுத்து வேறு என்னங்க பண்ணி பார்க்கலாம்? இந்த இடத்துல நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னாலுமே இங்கே பாருங்கள், இங்கே 6 மல்டிப்ளை பண்ணால் 36. ஆல்ரெடி நமக்கு இந்த 2 வேல்யூ மல்டிப்ளை பண்ணாவே 36 உள்ளே வந்துடுச்சு. ஸோ மல்டிப்ளையும் பண்ண முடியாது. இங்கே நம்ம என்ன பண்ணலாம்? நாங்கள் இப்போது இங்கே 8 இருக்குது பாருங்கள், இந்த 8ஐயும் இந்த 6ஐயும் எடுத்துக்கோங்க. ஸோ 8 × 6 எவ்வளோங்க? 48ங்களா? ஸோ அதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 2 × இந்த வேல்யூ, அதாவது 2 × 6 இந்த வேல்யூ எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 12 வருங்களா? ஸோ ரெண்டையும் இப்போ சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள். 6 36 வந்துடுச்சுங்களா? 36. ஸோ இதே பேட்டர்ன் நமக்கு ஃபாலோ ஆகுதான்னு பார்க்கலாமா? என்ன எடுத்துக்கிட்டோம்? இந்த 7ஐயும் இந்த 8ஐ எடுத்துக்கிட்டோமா? ஸோ இங்கே சால்வ் பண்ணுறேன். 7 × 8 எவ்வளோங்க? 56ங்களா? அதே மாதிரி இந்த 2ஐயும் இந்த 5ஐயும் எடுத்துக்கலாமாங்க? ஸோ 2 × 5 எவ்வளோங்க? 10 தானே? ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 46. ஸோ வருதுங்களா? பாருங்கள் 46 இருக்குது. ஸோ தேர்டுக்குமே இப்படி சால்வ் பண்ணலாமாங்க? ஸோ சால்வ் பண்ணால் என்ன வரும்? இங்கே இருக்க ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்? இங்கே டாப்பில் இருக்க பாட்டமில் இருக்க நம்பர்ஸ் எடுத்துப்போம். ஸோ 7 × 10 எவ்வளோங்க? 70ங்களா? அதே மாதிரி இங்கே லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்கிறத எடுத்துப்போமா? ஸோ என்ன இருக்குது? 4 6 இருக்குங்களா? எவ்வளோ? 24. இப்போ மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா என்னங்க வரும்? இங்கே 46 வந்துட்டு வருங்களா? ஸோ 46 நமக்கு எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி. ஓகேங்களா? இந்த மாதிரி தாங்க சால்வ் பண்ணணும். ஸோ இது ஈஸியாக தானே இருக்குது. நம்ம அதாவது ஒரே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? ஒன்று ஆட் பண்ணுறோம், இல்லைனா சப்ட்ராக்ட் பண்ணுறோம், மல்டிப்ளை, டிவைட் பண்ணுறோம். அதை என்ன பண்ணுறோம்? வேறு மாதிரி நம்பர்ஸை மிக்ஸ் பண்ணி பண்ணுறோங்க. ஸோ ஒரு சிலதில் கிளாக் வைஸ் பண்ணுறோம், ஒரு சிலதில் ஆல்டர்னேட்டிவாக பண்ணுறோம். இந்த மாதிரி தாங்க. ஸோ இப்படியும் நம்ம பண்ணலான்னு ஒரு மெத்தட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாங்களா? இங்கே பாருங்கள், இங்கே 56 இருக்குது, 22, 15, 8 இருக்குங்க.
அண்ட் இந்த 4 வேல்யூ நம்ம ரிலேட் பண்ணால் நமக்கு 41 அப்படின்ற ஒரு நம்பர் வந்துட்டு கிடைக்குது. ஸோ இது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஆட் தானே பண்ணுவோம். ஸோ நம்ம ஆட் பண்ணியே பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் இருக்கிறத எடுத்துக்கலாம், அடுத்தது ரைட்டில் இருக்கிறத எடுத்துக்கலாம். நமக்கு ரெண்டையும் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணால் இந்த 41 வருதான்னு செக் பண்ணலாங்களா? ஸோ 56 இருக்குது அண்ட் இங்கே வந்துட்டு 15 இருக்குது. ஆட் பண்ணிங்கன்னா என்னங்க வரும், 71 வந்துட்டு வருமாங்க. ஓகே 71 வருது. அண்ட் அதே மாதிரி இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறத எடுத்துக்கோங்க, 22 இருக்குது, 8 இருக்குது. ஸோ ஆட் பண்ணுங்கள், ஆட் பண்ணிங்கன்னா என்னங்க வரும், 30 வருமாங்க. இப்போது எனக்கு இந்த 71ஐயும் 30யும் நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா என்னங்க வரும், 41 தானே. அந்த 41 தாங்க இது. ஸோ இதே பேட்டர்ன் வந்துட்டு இங்கே, அதாவது இமேஜ் செக் 2க்கு வருதான்னு பார்க்கலாமாங்க? இது புரிஞ்சுது இல்லைங்க. லெஃப்ட் சைடில் இருக்க ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். இங்கே என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். ரைட் சைடில் இருக்கிறத ஆட் பண்ணுறோம். ரெண்டையும் என்ன பண்ணுறோம், சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ 41 வந்துடுச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே வருதான்னு பார்க்கலாமாங்க? லெஃப்ட் சைடில் இருக்கிறத எடுத்துக்கலாம். ஸோ 46, இங்கே வந்துட்டு 46 + 9 எவ்வளோங்க வரும், 55 வந்துட்டு வருமாங்க. ஓகே 55. அதே மாதிரி 10 + 6 எவ்வளோங்க, 16 தானே. ஓகே இது ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க, ப்ளஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்க, அடுத்து பார்ப்போமா? இங்கே 55ல் நம்ம என்ன பண்ணுவோம், 16 மைனஸ் தானேங்க பண்ணுவோம். ஸோ 55 - 16. ஸோ மைனஸ் பண்ணால் எவ்வளோங்க வரும், இங்கே 15 இருக்குமா. ஸோ 9, இங்கே என்ன இருக்கும், இந்த இடத்துல வந்து 4 இருக்கும். ஸோ 39 வருதுங்களா. ஓகே ஸோ வந்துடுச்சு. அடுத்தது இந்த தேர்ட் இமேஜுக்கு பார்க்கலாங்களா? தேர்ட் இமேஜ் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் சைடு எடுத்துப்போமா. 34 + 11 எவ்வளோங்க வரும், 45 வந்துட்டு வருங்களா. அதே மாதிரி இந்த ரைட் சைடு எடுத்துக்கலாமாங்க. ரைட் சைடு வந்து 14, 6. ஸோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், 20 வருமா. ஸோ இங்கே ரெண்டு எல்லாத்தையுமே என்னங்க பண்ணியிருக்கோம், ஆட் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது இந்த 45ஐயும் 20ஐயும் நான் சப்ட்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு என்னங்க வரும், 25 வருதுங்க. ஸோ ஆப்ஷனில் எங்கே 25 இருக்கா. ஸோ ஆப்ஷன் பி. ஓகேங்களா, இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் சைடில் இருக்க 2 வேல்யூ எடுத்துக்கிட்டோம். அண்ட் அதே மாதிரி ரைட் சைடில் இருக்க 2 வேல்யூ எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு வந்த 2 வேல்யூமே இப்போ 71, 30 வந்துச்சு அப்படின்னா இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணோம், சப்ராக்ட் பண்ணோங்க. நமக்கு காமனாக வந்து அந்த 41 கிடச்சிச்சு. இதே மாதிரி தாங்க இங்கேயும் சால்வ் பண்ணோம். ஸோ 25. நெக்ஸ்ட் சம் போகலாங்களா? இந்த சம் பாருங்கள். இதை பார்க்க நமக்கு எப்படிங்க இருக்குது, இதுவுமே வந்து இந்த ஸ்கொயர் வந்துட்டுருக்கு அண்ட் அதை சரௌண்ட் பண்ணி ஒரு 4 வேல்யூஸ்ன்ட்டு கொடுத்துருக்காங்களாங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ 109 அப்படின்ற ஒரு வேல்யூ பார்க்குறீங்க அப்படின்னாவே இதை ரெண்டாக வந்துட்டு பிரிச்சுருங்க. ஃபஸ்ட்டு 100, இங்கே வந்து 9 இப்படி வருமாங்க. ஸோ 10 ஸ்கொயர் தானே 100, 3 ஸ்கொயர் தானேங்க 9. ஸோ இதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது 109 வந்துச்சுன்னா 109. ஸோ ஏதோ 2 வேல்யூ, அந்த 2 வேல்யூ தாங்க என்னது 10 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் தான் 109 அப்படின்றது. ஸோ இப்போ எப்படி நம்ம 10 ஸ்கொயர் வர வைக்கலாம், இங்கே பாருங்கள் 16ல் 6. ஸோ 16 - 6 எவ்வளோங்க, 10 தானே. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 5 - 2 எவ்வளோங்க, 3 தானே. ஸோ இதுக்கு தாங்க ஸ்கொயர் எடுத்திருக்காங்க. ஸோ 10 ஸ்கொயர் இந்த இடத்துல ப்ளஸ் 3 ஸ்கொயர் எவ்வளோங்க, 10 ஸ்கொயர் வந்துட்டு 100 ப்ளஸ் 3 ஸ்கொயர் அப்படின்றது வந்துட்டு 9. ஸோ என்னங்க வரும், 109 வந்துட்டு வருங்களா. இதுதான் இந்த 109 இப்போ வந்துருச்சுங்களா. ஸோ 109 மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு எந்த ஸ்கொயர் வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு இது ஒரு ஸ்கொயர் வேல்யூ மாதிரி தெரியுதோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணி பார்த்துருங்க. ஓகேங்களா, இப்போ அடுத்ததுக்கு போகலாமா? இதே மாதிரி செகண்ட் இமேஜில் ஃபாலோ ஆகுதான்னு பார்க்கலாங்களா? என்ன பண்ணோம், இந்த 2 போர்ஷன் தாங்க எடுத்துக்கிட்டோம். ஸோ 22 எடுத்துட்டோம் -15 எவ்வளோங்க வரும், 7 வருமாங்க. ஸோ 7 ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது 2 எடுத்துட்டோன்னா 21 - 19 எவ்வளோங்க, 2 தானே. ஸோ 7 ஸ்கொயர் மைனஸ் இந்த 2 ஸ்கொயர் ப்ளஸ். அப்போது 49 ப்ளஸ் ஒரு 4 எவ்வளோங்க வரும், 53. ஓகேங்க, இப்போ இதே மாதிரி தேர்ட் இமேஜுக்கு வருதான்னு செக் பண்ணலாமாங்க? என்ன எடுத்துக்கிட்டோம், இந்த 2 வேல்யூ தானே எடுத்துட்டோம். ஸோ 17 - 13 எவ்வளோங்க, 4 தானே. அண்ட் அதே மாதிரி 51 - 48 எவ்வளோங்க, 3 தானே. ஸோ இப்போ 4 ஸ்கொயர் ஆட் தானே பண்ணோம். ஸோ ப்ளஸ் 3 ஸ்கொயர் எவ்வளோங்க வரும், 4 ஸ்கொயர் 16, 3 ஸ்கொயர் வந்துட்டு 9. ஆட் பண்ணோன்னா என்னங்க வரும், 25 தானே வரும். ஸோ ஆப்ஷன் பி. ஓகேங்களா, இந்த மாதிரி தாங்க சால்வ் பண்ணணும். ஸோ 109 நம்ம பார்த்ததுமே வந்துட்டு இது இந்த 10 and 3யோட
ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ணோமாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே 53மே அண்ட் இங்கே இந்த 25மே அப்படி தாங்க. ஸோ இப்படி தான் சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் சம் போகலாமாங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள். இங்கே நமக்கு என்னங்க பண்ணியிருக்காங்க, நம்பர்ஸையும் லெட்டர்ஸையும் ரெண்டுமே வந்து கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பார்க்கலாமா. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 3, 2, 4, 27. இங்கே தான் என்னென்னு கேட்குறாங்க. இங்கே 64 இருக்குது. 9, 4, 16. ஸோ இந்த மாதிரி நம்ம ரோ வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எந்த கனெக்ஷனுமே இருக்க மாதிரி தெரியல. ஸோ நம்ம காலம் வைஸ் செக் பண்ணி பார்ப்போமாங்க. இதில் பாருங்கள், 9 into 3 எவ்வளோங்க, 9 into 3 எவ்வளோ, 27. ஸோ அந்த 27 தான் இங்கே இருக்குது. ஸோ இதே பேட்டர்ன் தான் இங்கேயும் ஃபாலோ ஆகுதான்னு பார்க்கலாமா. 4 into 16. ஸோ 4 into 16 எவ்வளோங்க, 64 தானே. ஸோ இங்கேயும் 64 தானே இருக்குது. ஓகே. ஸோ அப்போ இங்கே என்னங்க வரும் நமக்கு, இங்கே என்ன வரும், இந்த ரெண்டு வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணணுமா. ஸோ 4 into 2 என்னங்க வரும், 8 தானே வரும். ஸோ இங்கே நம்ம 8 வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது நமக்கு என்ன நம்பர் வரும். ஸோ நம்பர் வந்துட்டு 8ன்னு தெரிஞ்சிருச்சு. அண்ட் அடுத்தது என்ன ஆல்ஃபபெட் வரும்னு பார்க்கலாமாங்க. இங்கே பாருங்கள், A, B, C இருக்குங்களா. அதே மாதிரி இங்கே பாருங்கள், A இருக்குது, B and C. அப்போ இங்கே செகண்ட் ரோவில் பாருங்கள், A இருக்குது, B இருக்குது. நமக்கு மிஸ் ஆனது என்னங்க, C தானே. ஸோ ஆன்சர் என்னதுங்க, 8C, ஆப்ஷன் A. ஓகேங்களா. இது ரெண்டுமே வந்து நமக்கு நம்பர்ஸையும் லெட்டர்ஸையும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு ஒரு மாடல் இருக்குது. இந்த சம் பாருங்கள். இங்கே என்னங்க கொடுத்துருக்காங்க, 2, 3, 4, 5. ஓகே. இங்கே எல்லாமே என்ன ஆகிட்டுருக்கு, 1 ஆட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிளாக் வைஸ் பார்த்தோன்னா. ஸோ அடுத்தது இங்கேயுமே கிளாக் வைஸ் செக் பண்ணுவாங்க. 5 இருக்குது, 7, 9. இப்போ எல்லாமே என்ன ஆகிட்டுருக்கு, 2 ஆல் ஆட் ஆகிட்டே தானேங்க இருக்குது. 5 + 2 7, 7 + 2 9. ஸோ 9 + 2 11. சிம்பிளாக தானேங்க இருக்குது. ஸோ ஆப்ஷன் B. சிம்பிளாக தானேங்க இருக்குது. இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே நான் இன்றைக்கி எடுத்துருந்தது எல்லாமே வந்து ஈஸி டு மாட்ரேட் அந்த லெவல் தாங்க ஸ்லைட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம பார்ட் 2ல் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்க அந்த செம்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க. அண்ட் இந்த சம் பாருங்கள். இது நமக்கு பார்த்தாவே என்னங்க தெரியுது, இப்போது இங்கே 25 இருக்குது, 64 இருக்குது. இது எல்லாமே என்னது, ஸ்கொயர் வேல்யூஸ். ஸோ பார்க்கலாங்களா. இப்போ எனக்கு 25னா 5 ஸ்கொயர் பண்ணால் தானே எனக்கு 25 வரும். ஸோ 1க்கு ஆப்போசிட்டில் தான் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை விட்டுடலாம். 8 ஸ்கொயர் தானுங்க 64, அதுதான் இங்கே இருக்குது. 2 ஸ்கொயர் 4. இப்போ 1 ஸ்கொயர் தானேங்க 1 வந்திருக்கணும், அப்படி தானேங்க. இப்போ 5 ஸ்கொயர் 25, 8 ஸ்கொயர் 64, 2 ஸ்கொயர் 4. அப்போது 1 ஸ்கொயர் என்னங்க, 1 தானே. ஆப்ஷன் ஏ. ஈஸியாக இருக்குங்களா. ஓகேங்க. அடுத்த சம் பார்க்கலாமா. அடுத்த சம் பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 12, 36, 60, 24, 72, 120, 33, 99. இங்கே என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணலாமாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க 36ஐயும் 12 எடுத்துக்கிறேங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், சப்ட்ராக்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ 6லேருந்து 2 போச்சுன்னா நமக்கு வந்துட்டு 4 வருமா. 3 - 1 எவ்வளோங்க, 2. ஸோ நமக்கு 24 வந்துட்டு வருங்களா. ஸோ இந்த 24 எடுத்துகிட்டு இந்த 36ஓடையே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆட் பண்ணி பாருங்கள். என்னங்க வரும், 6 + 4 10, ரிமைண்டர் 1. ஸோ 3, 5, 6. ஸோ நமக்கு 60 வருதுங்களா. இப்போ நமக்கு ஒரு கனெக்ஷன் வருதா. ஸோ இதே ஃபார்மேட் தான் ஃபாலோ ஆகுதான்னு பார்ப்போமாங்க. இப்போ செகண்ட் ரோ எடுத்துக்கலாமா. செகண்ட் ரோவில் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு நம்ம இந்த 72 எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இந்த 24ஆல் நம்ம மைனஸ் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ மைனஸ் பண்ணினா உங்களுக்கு என்ன வரும், 8 வருமா. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கும், 6 இருக்கும். ஸோ உங்களுக்கு 48 வருங்களாங்க. இப்போது இந்த 72ஐயும் நம்ம 48ஐயும் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணி பார்க்கலாமா. 2 + 8 என்னங்க, 10 தானே. அப்போது இங்கே பாருங்கள், 11 + 1 12. ஸோ 120. ஸோ 120 இருக்காங்க, இருக்குது. ஸோ அடுத்தது தேர்ட் பார்க்கலாங்க. தேர்ட் பாருங்கள். இங்கே என்னங்க இருக்குது, 99 இருக்குது. ஸோ 33ஆல் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 66 வருமாங்க. இப்போது இந்த 66ஐ நம்ம 99ஆல் இந்த 66ஐ
99 ஆட் பண்ணோன்னா என்னங்க வரும்? 15 ரிமைண்டர் 1 10 165. ஸோ 165 எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி. ஓகேங்களாங்க. இப்போ இந்த மாதிரி வந்துடுச்சா? ஸோ என்ன பண்ணோம், இந்த 36 12ஆல் ஃபஸ்ட்டு சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு வந்த ஆன்சர் 24 வந்துச்சுங்களா, அதை இந்த 36ஓடய என்ன பண்ணோம், ஆட் பண்ணோன்னா நமக்கு இந்த வேல்யூ வந்துட்டு வருதுங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு இங்கே சால்வ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்படி ஒரு மெத்தட் இருக்குங்க. இப்போ பாருங்கள், இன்னொரு மெத்தட் வந்துட்டு என்னென்னா, இது இன்னுமே ஈஸியான மெத்தட் தான். ஆனால் இப்போ பாருங்கள், இப்போ 12 × 5 என்னங்க? 60. 24 × 5 என்னங்க? 120 தானே. 24 × 5 எவ்வளோங்க? 20 10 12 120. அண்ட் அதே மாதிரி 33 × 5 என்னங்க வரும்? 15 1 15 165. ஸோ நீங்கள் இப்படியுமே சால்வ் பண்ணலாங்க. அதான் நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி இந்த சம், அதாவது இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுதான் வந்துட்டு மெத்தட், இப்படி தான் சால்வ் பண்ணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்டான மெத்தடு இல்லைங்க. நமக்கு என்ன மாதிரியான மெத்தட், ஏன்னா மல்டிபிள் சொல்யூஷன் வந்துட்டு இதுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்த சம் போகலாமா? ஓகேங்க. இந்த சம் பாருங்கள். இது வந்து நமக்கு பார்க்க ஈஸியாக இருந்தாலுமே இது வந்து நமக்கு டைம் எடுக்கிற மாதிரியான சம் தாங்க இது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2 கொடுத்துருக்காங்க, 3 இருக்குது, இங்கே 5, இங்கே 7 இருக்குது, இங்கே 7, இங்கே ஒரு நம்பர் வரணும், இந்த இடத்துல 11 15 கொடுத்துருக்காங்களாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம ஆட் பண்ணி பார்ப்போமாங்க. எப்போவுமே ஆட் தானே பண்ணுவோம். ஸோ 3 + 2 5. இந்த இடத்துல நமக்கு என்னங்க வரும்? 7 + 5 12 வந்துட்டு வரும். இங்கே நமக்கு என்னன்னு தெரியாது. இங்கே ஆட் பண்ணால் என்னங்க வரும்? 26 வந்துட்டு வருங்களா. ஸோ இப்போ இதுக்கு நமக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்க மாதிரி இருக்கா? இல்லை. ஸோ நம்ம வேறு மெத்தட் தாங்க போகணும். பார்க்கலாமாங்க? ஓகே. இப்போ பாருங்கள், இங்கே என்னங்க இருக்குது? 3 இருக்குங்களா. ஸோ 3 நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாண்டர்டான ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இந்த வேல்யூ வருதா, அதாவது இங்கே இருக்க ஃபஸ்ட்டு வேல்யூ வருதான்னு சொல்லி செக் பண்ணுங்க. பார்க்கலாமாங்க? இப்போ 3 × 2 எவ்வளோங்க? 6 தானே. இப்போது 6 + 1 என்னங்க? 7. ஸோ இங்கே இருக்க 7 தாங்க இந்த 7. ஓகேங்களா? இது நீங்கள் எப்படி வச்சுக்கலான்னா, இதெல்லாம் ஒரு சைடு, இதெல்லாம் ஒரு சைடுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3க்கு இந்த 7ங்க. அடுத்தது 2 விட்டுருங்க. 5 அதே பேட்டர்ன் வருதான்னு பார்க்கலாமாங்க? ஸோ 5 × 2 எவ்வளோங்க? 10 தானே. இப்போ 10 + 1ஆல் தானே ஆட் பண்ணோம், 11. ஸோ வருதுங்களா. இங்கே 5 இருக்குது, இங்கே வந்து 11 இருக்குது. ஸோ வருது. அடுத்து செக் பண்ணலாமாங்க? 7 × 2 எவ்வளோ? 2ஆல் தானே மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 14. 14 + 1 என்னங்க? 15 வருதுங்களா. இங்கே பாருங்கள், இங்கே 7 இருக்குது, இங்கே 15 இருக்குது. ஸோ இதே பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதான்னு பார்க்கலாமாங்க? பாருங்கள், 2 இருக்குது, காமனாக நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 4 வருங்களா. ஸோ 4 காமனாக நம்ம 1ஆல் ஆட் பண்ணோம், 5. ஸோ இங்கே என்னங்க வந்திருக்கணும்? 5 வந்திருக்கணும். ஸோ ஆப்ஷனில் இருக்குங்களா. பாருங்கள், ஆப்ஷன் ஏ. இது நம்ம எடுத்ததுமே நம்ம இந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 2 பாக்ஸுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது, இல்லை இதுக்கெல்லாம் என்ன கனெக்ஷன் இருக்குது, இல்லை இந்த ஓவராலாக இதுக்கெலாம் என்ன கனெக்ஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து திங்க் பண்ணிருப்போம். ஸோ நம்ம இப்படியுமே வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணோன்னா தான் இந்த மாதிரி திங்க் பண்ணணும் அப்படின்ற நமக்கு ஒரு ஐடியாவே வந்துட்டு வருங்க. அதுக்காக தான் ஸோ நம்ம இதெல்லாமே நமக்கு கொஞ்சம் பேசிக்லேருந்து மாட்ரேட்டான சம்ஸ் தாங்க. ஸோ இதையுமே நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிவிட்டு போக வேண்டாம். ஸோ இதை பார்த்துட்டு அடுத்து பார்ட் 2ல் நான் அட்வான்ஸான சம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரேங்க. அதை சால்வ் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். ஓகேங்க. இங்கே பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 25 27, அடுத்தது 23 30 21 33. இங்கே ஒரு வேல்யூ வரப்போகுது, இங்கே 36 இருக்குங்களா. ஸோ நம்ம பார்த்ததுமே நம்ம என்ன கெஸ் பண்ணலாம்? 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36. அடுத்து 27க்கு எப்படி கெஸ் பண்ணலாம்? 3 க்யூப்னு கெஸ் பண்ணலாமாங்க. ஆனால் மற்ற எந்த வேல்யூக்குமே நமக்கு ஸ்கொயரோ க்யூபோ எடுக்க முடியாது. பாருங்கள், 23 30 இது எதுக்குமே நம்மளால் எடுக்க முடியாதுங்களா. ஸோ இந்த மெத்தட் இல்லைங்க. ஓகே, இப்போ சால்வ் பண்ணலாமாங்க? இங்கே பாருங்கள், இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா 27லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. இங்கேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கிளாக் வைஸில் வந்துட்டு மூவ் ஆகலாங்க. ஸோ மூவ் பண்ணி பாருங்கள், 27 இருக்குங்களா. ஓகே, ஒன்று விட்டுருங்க ஆல்டர்னேட்டிவாக. இங்கே பாருங்கள், இங்கே 30 இருக்குங்களா. அடுத்து ஆல்டர்னேட்டிவ் விட்டுருங்க. இங்கே என்ன இருக்குது?
33 இருக்குங்களா? அடுத்தது ஒன்று விட்டுட்டோன்னா 36 இருக்குங்களா? ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுது, எல்லாமே நமக்கு 3 ஆல் ஆட் ஆகிட்டே போயிருக்குங்க. 27, 30, 33, 36 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி நமக்கு இந்த சைடு வருதான்னு பார்க்கலாமாங்க? ஸோ இங்கே பாருங்கள், இது நம்ம இப்படி இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க ஆன்டி கிளாக் வைஸில். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்ததுமே எனக்கு என்ன வேல்யூ வருதுன்னு எனக்கு தெரியாது. அடுத்தது இங்கே என்னங்க இருக்குது, 21 இருக்குங்களா? இருக்குது. அடுத்தது என்ன இருக்குது, 23 இருக்குங்களா? 23 இருக்குது. இங்கே என்னங்க இருக்குது, 25 இருக்குங்களா? ஸோ 25மே இருக்குது. அப்போ இங்கே எல்லாமே என்ன ஆகிட்டுங்க போயிருக்கு, 2 ஆல் ஆட் ஆகிட்டு போயிருக்குங்க. ஸோ இங்கே 21 இருக்குன்னா இங்கே என்னங்க இருந்திருக்கும், 19 தானே இருந்திருக்கும். ஸோ 19, 21, 23, 25 ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஈஸியாக தானே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிளாக் வைஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி கிளாக் வைஸாகவும் செக் பண்ணும், ஆன்டி கிளாக் வைஸாகவும் செக் பண்ணும். ஓகேங்களாங்க? அட்சம் போகலாமா? இந்த சம் பாருங்கள், இது நமக்கு பார்த்ததுமே வந்து ஈஸியாக ஆன்சர் கொண்டு வரலாம். பாருங்கள், 2 + 3 எவ்வளோ, 5ஆ? 5 ஸ்கொயர் தானேங்க 25. ஸோ அந்த வேல்யூ தான் இது. ஓகேங்களா? அடுத்தது 10 + 7 எவ்வளோங்க, 17ஆ? ஸோ 17 ஸ்கொயர் என்னதுங்க, 289. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்துட்டு என்னென்னா, நீங்கள் ஸ்கொயர் வேல்யூவும் க்யூப் வேல்யூவும் இப்போ ஸ்கொயர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 20 வரைக்குமே ஆச்சும் நீங்கள் வந்து அப்படியே உடனே சொல்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணுங்க. க்யூப் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் 10 வரைக்கும் சொல்கிற மாதிரி, அது 11 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுருக்கணுங்க. ஏன்னா அப்போ தான் இப்போ இங்கே 289 பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அது 17 ஸ்கொயர் அது அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு நீங்கள் அதை ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கணும். அடுத்தது இங்கே பாருங்கள், 15 + 6 எவ்வளோங்க, 21ஆ? ஸோ 21 ஸ்கொயர் என்னதுங்க, 441. அடுத்தது இங்கே பாருங்கள், 13 இருக்குது. நம்ம எல்லாத்துலேயுமே என்ன பண்ண ஆட் தானங்க பண்ணோம். ஸோ ஆட் பண்ணுங்கள், எவ்வளோ வரும், 25 வந்துட்டு வருமா? ஸோ 25 ஸ்கொயர் என்னதுங்க, இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், 625. ஸோ எங்கே இருக்குது, ஆப்ஷன் டி. இது ஈஸியாக தானங்க இருக்குது. இது நமக்கு ஸ்கொயர் வேல்யூ தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம உடனே சால்வ் பண்ணிட்டு போயிடலாங்க. ஓகே, அட்சம் போகலாமாங்க? இந்த ப்ராப்ளம் பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இங்கே நமக்கு 1 வந்துருச்சு. ஸோ நம்ம எடுத்ததுமே இப்படி தான் கெஸ் பண்ணியிருப்போம், 5 - 4 1 கரெக்டாக தான் கெஸ் பண்ணியிருப்போம். அண்ட் அதே மாதிரி இங்கே இதே மாதிரி பாருங்கள், 11 - 8 எவ்வளோங்க, 3 தானே. எனக்கு எப்போ 3 வந்து 27ஆக மாறும், 3 க்யூப் தானேங்க 27. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல 1 க்யூப் தானே 1ஆக இருந்திருக்க முடியும். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே வருதான்னு பார்க்கலாங்களா? ஸோ 7 - 3 எவ்வளோங்க, 4 தானே. இப்போ 4 க்யூப் என்ன வந்திருக்கும், 64 வந்திருக்குமா? ஸோ அந்த 64 தாங்க இது. ஸோ அதே மாதிரி இங்கே வருதான்னு செக் பண்ணலாமாங்க? ஸோ 8 - 2 எவ்வளோங்க, 6 தானே. இப்போது 6 க்யூபு, 6 க்யூப் எவ்வளோங்க, 216. ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஈஸியாக தானேங்க இருக்குது. ஸோ முன்னாடி ஸ்கொயர் பார்த்தோம், இப்போ வந்து க்யூப் பார்த்தோம். ஸோ ஸ்கொயர் வேல்யூவும் க்யூப் வேல்யூவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்க, இதுதாங்க லாஸ்ட் சம். சால்வ் பண்ணலாமாங்க? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இது பார்க்க தான் நமக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது, பட் ரொம்பவே சிம்பிளானது தாங்க இது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம இந்த அவுட்டர் ட்ரையாங்கிள் மட்டும் ஃபஸ்ட் எடுத்துக்கலாங்க. அதாவது இது மட்டும் எடுத்துக்கலாங்க. இதிலலாம் பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, 1 3 5 இருக்குங்களா? இப்போ அப்படியே உள்ளே பாருங்களேன், இது கீழே பாருங்கள் என்னங்க இருக்குது, 1 இருக்குன்னா இங்கே 2 இருக்குங்களா? அடுத்தது இங்கே 3 இருக்குன்னா இங்கே 4 இருக்குங்களா? இங்கே 5 இருக்குன்னா இந்த இடத்துல 6 இருக்குது. ஓகே தானுங்க, இது எல்லாமே ஒரு செட்டு. இப்போ அடுத்து சால்வ் பண்ணலாமாங்க? இப்போ அடுத்து பாருங்கள், இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி டவுன்வேர்டில் இருக்க இந்த ட்ரையாங்கிளை வந்துட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தாங்க இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. ஸோ என்னலாங்க இருக்குது, 15 இருக்குங்களா, 17 இருக்குங்களா, அடுத்தது 19 இருக்குது. அங்கே என்ன பண்ணோம், இதே மாதிரி தானே செக் பண்ணோம். ஸோ 15 விட்டுருங்க, ஏன்னா அதுக்கு பக்கத்தில் தான் நமக்கு இந்த கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ 17 எடுத்துக்கலாமாங்க, 16 இங்கே 17. ஸோ இங்கே என்னங்க வரும், 16 வருமாங்க. 18 உள்ளே இருக்குது, 19 வெளியே இருக்குது. ஸோ 18. அப்போ இங்கே என்னங்க வந்திருக்கணும், 14 உள்ளே இருந்திருக்கும். இங்கே என்ன இருந்திருக்குங்க, 14 வந்துட்டு இருந்திருக்கும் இங்கே. ஸோ அடுத்தது அதுக்கு வெளியில் என்னங்க இருந்திருக்கு, 15 வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ ஆப்ஷன்
பிங்க. ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா? ஸோ அதாவது நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, பாருங்க ஃபர்ஸ்ட்டு இங்கே இருக்க 1, 3, 5 எடுத்துக்கிட்டோங்க. அதுக்கு உள்ளலாம் என்ன இருக்குன்னு பார்த்தோம். ஸோ 1 பக்கத்தில் 2 இருக்குது, 3க்கு உள்ள 4 இருக்குது, அண்ட் 5க்கு உள்ள 6 இருக்குங்க. ஸோ அதை தான் நம்ம இந்த சைடு எழுதியிருக்கோம். அதே மாதிரி நம்ம இங்கே என்னங்க பண்ணியிருக்கோம், 15, 17, 19 எழுதியாச்சு. ஸோ 15, 17, 19 எழுதியாச்சு. இதுக்கு உள்ளே என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்துருக்கோம். இப்போ 15 பக்கத்தில் தான் நமக்கு என்னதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 17ன்னு செக் பண்ணலாங்க. 17க்கு உள்ள என்னங்க இருக்குது, 16 இருக்குது. 19க்கு உள்ள என்ன இருக்குது, 18 இருக்குது. அப்போ ஆப்வியஸாக 14னா, அதாவது 15னா இந்த இடத்துல 14 தானங்க இருந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் பி. ஓகேங்க, அவ்வளோதாங்க. இதான் லாஸ்ட் சம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்த ஸ்லைட்ஸில் இருக்கிறது எல்லாமே வந்து ஈஸிலேருந்து மாட்ரேட் இருக்க சம் தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து பார்ட் 1. நான் பார்ட் 2ல் வந்துட்டு கொஞ்சம் நமக்கு வந்துட்டு இதெல்லாம் டைம் கன்சியூம் ஆகிற மாதிரி இருக்குமோ அந்த சம்ஸ் எல்லாமே வந்து நான் அப்லோட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.